நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். ஜான், கனவுகள் பெருசு. எனக்கு அத எப்படி அடையறதுன்னு தெரியல. என் இருதயத்துல இருக்கிற விருப்பங்கள் ஏதோ வெகு தொலைவுல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் என்னாச்சுன்னு தெரியல. ஆண்டவர் எனக்கு பெரிய திட்டங்கள் வச்சிருந்தாரு. அவருக்காக உலகளவுல பெரும் அசைவ உண்டாக்கப் போறேன்னு, வாழ்க்கைகள மாற்றப் போறேன்னு, உலகத்த விட்டு கடந்து போறதுக்குள்ள பெரும் தாக்கத்த உண்டாக்கப் போறேன்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா, இப்ப என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. நான் தவறான குடும்பத்துல இருக்கிறேன். எனக்கு தகுதிகள் இல்ல. எனக்கு படிப்பு இல்ல. எனக்கு பெரிய அளவுல செல்வாக்கு இல்ல. எனக்கு வளங்கள், தொடர்புகள் எதுவுமே இல்ல. இப்படி சொல்ற ஒரு இடத்துல நீங்க இருக்கிறதா உணர்றீங்களா? உங்களோட இப்போதைய சூழல்ல எல்லாம் வித்தியாசமா இருக்கிறதால, கனவுகள், விருப்பங்கள், வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறீங்களா? நீங்க ஒரே ஒரு விஷயத்த மிஸ் பண்றீங்க. அத பத்தி தான் இன்னைக்கு சொல்லப் போறேன். இன்னைக்கு நான் கிதியோன் வாழ்க்கையில இருந்து சில விஷயங்கள உங்ககிட்ட பேசப் போறேன். வெளியில போகும்படி அவருக்கு ஒரு தெய்வீக செய்தி வருது. எழுந்து போ அப்படின்ற ஒரு செய்தி. அவன் சார்ந்திருந்த அந்த முழு தேசத்தையும் எதிரிகிட்ட இருந்து பாதுகாக்கும்படியான ஒரு பணி அவருக்கு கொடுக்கப்பட்டது. இந்த எபிசோட்ல ஒரே ஒரு வசனத்திலிருந்து உங்ககிட்ட நான் பேச விரும்புறேன். நியாயாதிபதிகள் 6:15 சொல்லுது, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். கிதியோனுக்கு ஆண்டவருடைய செய்தி வரும்போது அவர் இப்படித்தான் பதில் சொல்றாரு. ஆண்டவரே, நான் எப்படி இஸ்ரவேல பாதுகாக்க முடியும்? மனாசே குடும்பத்துல நாங்க தான் எளிய குடும்பம். எங்க குடும்பத்திலேயே நான் தான் சின்னவன்னு சொல்றாரு. கவனிச்சு பாருங்க. கிதியோன் உண்மையத்தான் சொல்றாரு. நான் எப்படி இஸ்ரவேல ரட்சிக்க முடியும்? எவ்வளோ பெரிய பொறுப்பை என்கிட்ட கொடுக்குறீங்க. இத போய் என்கிட்ட செய்ய சொல்றீங்களே. என்னோட குடும்பம் ரொம்ப எளிமையானது. என் உடம்புலயும் பெரிய பலவான் இல்ல நான். சண்டை போட்டு காப்பாத்துற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. நான் ரொம்ப எளிமையானவன். ஏன் ஆண்டவரே என்ன தேர்ந்தெடுத்தீங்க? அதுக்கான தகுதிகள் என்கிட்ட இல்லையே. ஜான், எனக்கு நல்லா பேச வராது. ஆண்டவர் ஏன் என்ன தேர்ந்தெடுத்தாரு? நான் இத நல்லா செஞ்சுக்க மாட்டேன். என்ன எப்படி ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு? என் குடும்பத்திலேயே நான் தான் ரொம்ப சின்னவன். எங்க கோத்திரத்துல எங்க குடும்பம் தான் ரொம்ப எளியதுன்னு தொடர்ந்து சொல்றாரு கிதியோன். அவருக்கு இப்படி சொல்றதுக்கு நியாயமான காரணங்கள் இருந்துச்சு. ஆனா, அவர் இப்படி சாக்கு போக்குகள சொல்லிட்டு இருந்தப்ப, என்னோட கவனத்தை ஈர்த்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவர் கேட்கிறாரு, நான் எப்படி இஸ்ரவேல ரட்சிக்க முடியும்? என் குடும்பம் எளியது. நான் என் குடும்பம் அப்படின்னு சொல்றாரு. பிரச்சனை இங்க தான் இருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க தான் நம்மள நெறைய பேர் தோற்றுப் போறோம். ஆண்டவர் ஒரு விஷயத்த செய்யுன்னு உங்ககிட்ட சொல்லும்போது, அதுக்கான திறமைகள் உங்ககிட்ட இல்லன்னு நீங்க நெனைக்கிறீங்க. அதுக்கு நான் சரிவர மாட்டேன்னு நெனைக்கிறீங்க. இப்படி நெறைய சாக்கு போக்குகள் சொல்றீங்க. இந்த எல்லா சாக்கு போக்குகளும், காரணங்களும் உங்கள சுத்தியே தான் இருக்குது. கிதியோன் அதத்தான் செஞ்சாரு. நான் எப்படி இஸ்ரவேல ரட்சிக்க முடியும்? நான் கேட்கிறேன், நீ இஸ்ரவேல ரட்சிப்பேன்னு எப்ப சொன்னார் ஆண்டவர்? என் கோத்திரம், குடும்பம் சின்னதுன்னு சொல்றாரு. உன் கோத்திரத்த, குடும்பத்த கூட்டிட்டு போய் இஸ்ரவேல ரட்சின்னு ஆண்டவர் சொன்னாரா? நான் எளியவன். அவரா ரட்சிக்க போறாரு? கவனிச்சு பாருங்க. அவர் தான் எல்லாத்தையும் செய்ய போறேன்னு நெனைச்சாரு. பரலோகத்திலிருந்து ஒரு வேலை கொடுக்கப்படுது. அத தானே செய்ய போறதா அவர் நினைக்கிறாரு. நம்மள்ல நெறைய பேர் இப்படி, எனக்கு இதுக்கான திறமைகள் இல்லன்னு நினைக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஆண்டவர்கிட்ட இருந்து கொடுக்கப்படுற அந்த பணிய நாமளே செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா விஷயம் அப்படி இல்லங்க. ஆண்டவர் ஒரு விஷயத்த உங்ககிட்ட செய்ய சொல்றாருன்னா, அத நீங்களே செய்யணும்னு இல்ல. நீங்க ஆண்டவரோட உதவியோட செய்ய போறீங்க. ஆண்டவர தான் சார்ந்து செய்ய போறீங்க. ஆண்டவர் உங்க பக்கம் நிப்பாரு. ஆண்டவரும் நீங்களும் சேர்ந்தா பெரும் படையா மாறிடுவீங்க. அவரோட பெலன் உங்களோட பலவீனத்த மாற்றிடும். நீங்க இஸ்ரவேல மீட்டு ரட்சிக்க போறதில்ல கிதியோன். ஆண்டவர் தான் உங்க மூலமா அத செய்ய போறாரு. இதத்தான் நெறைய பேர் தவற விட்டுர்றாங்க. இதுல தான் நெறைய பேர் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. இதுல தான் நெறைய பேர் தாங்கள் அதுக்கு தகுதியானவங்க இல்ல, திறமையானவங்க இல்லன்னு நினைக்கிறாங்க. நான் எப்படிங்க இத செய்ய முடியும்னு கேட்கறாங்க. நீங்களே செய்யணும்னு ஆண்டவர் உங்கள அழைக்கவே இல்ல. நீங்க ஆண்டவர் கூட நிக்க போறீங்க. உங்க மூலமா அன்பின் தெய்வம் அத செஞ்சு முடிக்க போறாரு. அந்த தெய்வீக பணிய முடிக்கிறதுக்கு கிதியோன் போகணும். ஆனா, இந்த வெளிப்படுத்தல் அவருக்கு இல்லாம போயிருச்சு. ஆண்டவரோட பணிய செய்றதுக்கு எனக்கு போதிய திறமை இல்லன்னு சொல்ற உங்களுக்கு நான் கொடுக்கிற சவால் இதுதான்.
நீங்க உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கவனம் செலுத்துறீங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதுன்றத பத்தி இங்க விஷயமே இல்ல. இங்க சர்வ வல்ல கர்த்தர்கிட்ட என்ன இருக்குதுன்றதா விஷயம். உங்களுக்கு அவர் எல்லா விஷயங்களையும், உதவிகளையும் கொடுப்பாரு. நீங்களும் ஆண்டவருமா சேர்ந்து பெரும் படையா மாறிடுவீங்க. வேற எதுவும் உங்க முன்னாடி நிக்க முடியாது. நான் எப்படி இஸ்ரவேல ரட்சிக்க முடியும்னு கேட்கிறீங்க. இவ்ளோ பெரிய வேலைய நான் எப்படி செய்ய முடியும்னு கேட்கிறீங்க. இத நான் எப்படி செய்ய முடியும்? என்கிட்ட இதுக்கான திறமைகள் இல்லையேன்னு சொல்றீங்க. நீங்களா இத செய்ய போறதில்ல. நீங்க ஆண்டவரோட உதவியோட இத செய்ய போறீங்க. ஆண்டவர் இத உங்க மூலமா செய்ய போறார். ஒரு உதாரணம் சொல்றேன். உங்ககிட்ட நான் இப்போ ஒரு மைக்க பயன்படுத்தி பேசுறேன். இந்த மைக் இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? யோசிங்க. ஐயோ! நான் எப்படி செய்திய கொடுக்க முடியும்? மைக்கே, நீ இத செய்ய போறதில்ல. நீ இருக்கிற அவ்வளோதான். நான் உன்ன பயன்படுத்துறேன். நான் தான் பேசப் போறேன். சுத்தி இருக்கிறவங்க கேட்கப் போறாங்க. இதே போல நீங்களும் நானும் மைக் மாதிரி தான் இருக்கிறோம். ஆண்டவர் தன்னோட பணிய முடிக்க நம்மள பயன்படுத்துறாரு. நீங்க உங்கள கொடுக்க வேண்டியது மட்டும் தான் அவசியம். என்னோட மைக் அவைலபிளா இருக்கே அதே மாதிரி. அது நம்மள கனெக்ட் பண்ண பயன்படுது. நான் பேசுறேன், நீங்க கேட்கிறீங்க அவ்வளவுதான். அதே மாதிரி வேலை தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. நீங்களா எதையும் செய்ய வேண்டியதில்ல. அது அவரோட வேலை. ஐயோ! நான் எளியவன்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எவ்ளோ எளியவங்க, உங்ககிட்ட எவ்ளோ செல்வாக்கு இருக்கு, இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே இல்ல. இன்ஃபினிட்டி பிளஸ் 1, இன்ஃபினிட்டி பிளஸ் 1000 2மே இன்ஃபினிட்டி தான். இன்ஃபினிட்டி கூட எத கூட்டினாலும் இன்ஃபினிட்டி தான். நீங்க 1ஆவும் இருக்கலாம், 1000ஆவும் இருக்கலாம். சிலர் 1ஆ இருக்கலாம், சிலர் 1000ஆ இருக்கலாம். இங்க அது அவசியமே இல்ல. ஆண்டவர் எல்லை இல்லாதவர். ஆண்டவர் வரம்பு இல்லாதவர், முடிவிலி. ஆண்டவரே நமக்காக இருக்கிறப்ப, இன்ஃபினிட்டி பிளஸ் 1, இன்ஃபினிட்டி பிளஸ் 1000 2மே இன்ஃபினிட்டி மாதிரி ஆண்டவர் உங்க பக்கம் இருந்தா, ஆண்டவரும் நீங்களும் சேர்ந்து பெரும் படையா மாறிடுறீங்க. உங்களுக்கும் எல்லையில்லா வளங்கள் இருக்கும். நான் எளியவன்னு சொல்லாதீங்க. அத மறந்துடுங்க. நம்மள பத்தினது விஷயமே இல்ல இங்க. ஆண்டவர் தான் பயன்படுத்தப் போறாரு. அவர் யாருன்றது தான் இங்க விஷயம். அந்த அணுகுமுறை, அந்த பார்வை உங்ககிட்ட இருக்கிறப்ப, எந்த சந்தேகமும் உங்ககிட்ட இருக்காது. நம்மால முடியுமா? செய்ய முடியுமா? அப்படி எந்த தயக்கமும் நமக்கு வராது. நாம ஜெயமா வெளியில வருவோம். ஆண்டவருக்காக அவர் கொடுத்த எந்த பணியையும் நம்மால செய்ய முடியும். ஆமென். காட் பிளெஸ் யூ. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட YouTube சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணிய உங்களோட நிதி ஆதரவு மூலமாவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.